அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்று இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கொஸ்டின் பார்த்துட்டோம் சரிங்களா? இன்று வந்து பார்த்தீங்கன்னா 10 செட் பார்த்துட்டோம். இன்னைக்கு 11வது செட் பார்க்க போறோம். 11வது செட்ல வந்து பார்த்தீங்கன்னா 1001வது கொஸ்டின்லேருந்து 1100 கொஸ்டின் வரைக்கும் சரிங்களா? பார்க்க போறோம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4600 கொஸ்டின் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரிஸ் மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கோம். தினமும் 100 கொஸ்டின் தான் கொண்டு போயிட்டு இருக்கோம் சரிங்களா? இந்த 100 கொஸ்டின் வந்து ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் இருக்காது. நீங்கள் என்னதுன்னா ஆன்சர் பண்ணுறீங்க. ஆன்சர் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் டைம் கொடுப்பேன். அந்த டயத்துக்குள்ள ஆன்சர் பண்ணிவிட்டு 100க்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு உங்களோட கமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் ஏன் நிறைய பார்க்கிங்கன்னா, இப்போ ஒரு பிரித்தெழுகு சேர்த்துருக்கா சிலபஸில் உண்டு இந்த டாப்பிக்லாம். இந்த டாப்பிக்கில் உள்ள முக்கால்வாசி டாபிக் எல்லா டாப்பிக்கும் இருக்கும் சரிங்களா? அதனால் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களோ அவ்வளோ வந்து தான் உங்களுக்கு நல்லது சரிங்களா? வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாம். பிரித்தெழுகு கொடுத்துருங்க. பொய்யை அகற்றும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பிரித்து எழுதணுமா சரிங்களா? அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள். ஏ பொய் ப்ளஸ் அகற்றும், பி பொய் ப்ளஸ் கற்றும், பொய்யை ப்ளஸ் கற்றும்னு இருக்குது, பொய் ப்ளஸ் எகற்றும்னு இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தனிக்குறில் முன் ஒற்று உயிர் அகற்றும் என்னும் விதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா பொய் ப்ளஸ் அகற்றும் சரிங்களா? பொய் ப்ளஸ் அகற்றும் தான் பொய் அகற்றும் ஆகும். எப்படி தனிக்குறில் முன்னு வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா போ அப்படின்னு ஒரு தனிக்குறில் இருக்குது சரிங்களா? அப்படி இந்த போ இன்னும் ஒரு தனிக்குறில் முன்னே ஒரு ஒற்று வந்து வந்திருக்கு சரிங்களா? அப்போ அது என்ன ரெட்டும். அப்போ வந்து பார்த்தா இன்னொரு ஒரு அதே வரும். அப்போ வந்து பார்த்தா இங்கே அகற்றும் இருக்குது சரிங்களா? அப்போ என்னாச்சுன்னா இ ப்ளஸ் என்னது ஏ ஆச்சு. என்னது உடல்மை விழுந்தொன்று ஏ ஆச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே பொய் அதை பார்த்தீங்கன்னா கற்றும் பொய்யகற்றும் அப்படி வந்து பார்த்தா பொய் அகற்றும் அப்படின்னு ஆணுச்சு சரிங்களா? பொய் அகற்றும் அப்படின்னு சேர்த்துருக்க ஆகிடுது சரிங்களா? அதை பிரித்தெழுக்க 2வது கொஸ்டின் பாருங்கள். செந்தமிழ்னு சொல்லி பிரித்தெழுக்க கிடைப்பேர் எழுதி கேட்டிருக்காங்க. செந்தமிழ் எப்படி படிக்கணும்? செம்மை ப்ளஸ் தமிழ். ஈர்போதல் விதிப்படி மை கெட்டது. இனமிகள் விதிப்படி என்னாச்சு? இந்து வந்துச்சு. இல்லை இனமிகள் விதிப்படி இந்து வந்துச்சு. இங்கே வந்து இம்மு இந்தா ஆகணும். அப்போ என்னது முன்னின்று மெய்த்திருத்தல் சரிங்களா? முன்னின்று மெய்த்திருத்தல் விதிப்படி இம்மு வந்து என்னாச்சுன்னா இந்தாக மாறியது. முன்னின்று மெய்த்திருத்தல் சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 3வது கொஸ்டின் 8 ப்ளஸ் திசை சரிங்களா? 8 திசை சேர்த்துருக்கு. ஆன்சர் பாருங்கள். 8 திசை 8 இசை சரிங்களா? 8 திசைன்னு இருக்குது. ஆன்சர் சொல்லுங்கள். சூப்பர். ஆன்சர் என்னென்னா 8 திசை சரிங்களா? இயல்புன்னு விதி நின்ற அந்த இதுபடி வந்து தான் 8ன்னு இருக்குது. இயல்புன்னு விதி நின்ற உயிர்முன் கஷ்டமாக இருக்கலாம். அது மாதிரி வந்து இயல்பானிக்கு அந்த விதி முன்னாடி வந்து பார்த்தா நம்ம 8க்கு அப்புறம் ஒரு வல்லின மாதிரி சரிங்களா? 8 திசை அப்படின்னு இத்து வந்துட்டு சரிங்களா? அது 4வது கொஸ்டின் பாருங்கள். அருகுரன்னு எதிர்ச்சொல் கேட்குறாங்க. அருகுரன்னா சொல் போல் பார்க்கணும் அருகில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஆப்போசிட் என்ன வரும்? தொலைவில் சரிங்களா? அணுகுனா என்னது என்பது எதிர்ச்சொல். அருகிலா விலகா தொலைவா பருகான்னு கேட்குறாங்க. அப்போ என்ன வரணும்? விலகு. அணுகு விலகு சரிங்களா? அதை பாருங்கள். பொருந்தா சொல் கேட்டுக்காங்க. உயர்திணைக்குரிய பால் வகையில் அல்லாது கேட்டுக்காங்க. அதை பாருங்கள். உயர்திணை என்னது? ஆண்பால் பெண்பால் பலர்பால் சரிங்களா? ஆண்பால் பெண்பால் பலர்பால். ஒன்றன்பால் பலவின்பால் வந்து பார்த்தா அக்னிக்குரியது. அப்படின்னு இது அக்னிக்குரியது சரிங்களா? அக்னி. அதை பாருங்கள். பொருந்தாத சொல் கேட்டுங்க. கொழுந்து வகை அல்லாது கேட்டுங்க. கொழுந்து வகையில் எது அல்லாதுன்னு கேட்டுக்காங்க சரிங்களா? வேப்பம் கொழுந்து கரெக்டு தான். துளிர் கரெக்டு தான். குருத்து கரெக்டு தான். அப்போ என்ன வரும்? தண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா தவறானது. 8வது கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். பின்னோடு தவறான செய்தியை தரும் தொடர் கேட்டுங்க. இது நீங்கள் ஈஸியாக பார்த்துடலாம். அரிக்குமேடு அகலவை ரோம நாணயம் கெடுத்தன. புறப்பொருள் வெண்பா மாலை சரிங்களா? புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் இலக்க நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது. 8 10 ஆகிய எண்ணு பேருக்கு பின் வல்லினம் மிகாதுன்னு இருக்காங்க. இதுதான் தவறு. என்னாகும்? மிகும் சரிங்களா? பார்த்தோம்னா இப்போ 8 திசை அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இத்து வந்துச்சு. ஏன்னா இயல்பாக நிற்கிற ஒரு இது முன்னாடி இயல்புன்னு விதின்ற உயிர்மின் கஷ்ட விதிப்படி வந்து 8 திசை அப்படின்னு இத்து வந்துச்சு சரிங்களா? அதுபடியும் 8 10 அப்படின்னு வந்து பார்த்தா வல்லினம் மிகும் அந்த எண்ணு பேர்களை எடுத்து அதை வச்சு நீங்கள் போடலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் தவறு சரிங்களா? பட்டிமண்டபம் குறித்து மணிமேகலை கூற காணப்படுகிறது. கரெக்டு தான். மரபு பிழையற்றதே கேட்டிருக்காங்க சரிங்களா? பால் பருகினான் வரும் சரிங்களா? கூடை முடைந்தான் இதுதான் கரெக்டு. அம்பு எய்தினான் சரிங்களா? சோறு உண்டான்னு வரணும். சாப்பிட்டான் கிடையாது உண்டான். ஸோ தவறாக இருக்குது. ஆன்சர் வந்து டி தான் சரியாக இருக்குது. அடுத்த பாருங்கள். 10வது கொஸ்டின். மயில் என்ன செய்யும்? மரபு பிழையற்றதே எடுத்து இருக்குது. ஆன்சர் சொல்லுங்கள். வாங்க ஆன்சர் பார்க்கலாம். காகம் கரையும். கோழி என்ன செய்யும்? கொக்கரிக்குமா? கோழி கொக்கரிக்கும். சேவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூவும் சரிங்களா? மயில் என்ன செய்யும்? அகவும். எருது எக்காலம் இடும். இதுதான் கரெக்டாக இருக்குது சரிங்களா?
அதை பாருங்கள் 11ஆம் கொஸ்டின். மரபுத்தொடரின் பொருளை கண்டறிக. கொடி கட்டி பறத்தல். கொடி கட்டி பறத்தல் என்று கொடியை கட்டுதலா, இல்லைன்னா புகழ்பெற்று விளங்குதலா, இல்லை பறக்க நினைத்தலா, இல்லை ஆசைப்படுதலா? அதோட மரபுத்தொடர் என்னது? புகழ்பெற்று விளங்குதல். கொடி பறத்தது மாதிரி தான் கொடி கட்டி பறக்கணும் அப்படிம்பாங்க. புகழாக இல்லை புகழ் தான் அப்படி பரவணுமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மரபுத்தொடரில். சரிங்களா? அதை பாருங்கள் கண்டினன். சரிங்களா? அப்படின்னா என்னது? இது நான் உங்களுக்கு நல்லா தெரியும். கண்டம். அதை பாருங்க கன்வர்சேஷன் என்னது உங்களுக்கு தெரியும். உரையாடல். டிஸ்கஷனாக தான் என்னது? கலந்துரையாடல். சரிங்களா? ஆர்த்தோகிராஃபின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னது? எழுத்திலக்கணம். சரிங்களா? ஆர்த்தோகிராஃபின்னு என்னது? எழுத்திலக்கணம். அதை பாருங்கள் 15ஆம் கொஸ்டின். பிறமொழி சொற்கள் கலவாத தொடர் கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் என்பது பிறமொழி சொல். கல்யாணம். சரிங்களா? பிறமொழி சொல். சரிங்களா? அனுபவமே சிறந்த ஆசான் என்பதும் பிறமொழி சொல். அப்போ வந்து பார்த்தா எது சரியாக இருக்குது? எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது. இதுதான் சரியான தமிழ் சொல்லாக இருக்குது. 16ஆம் கொஸ்டின். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு சரியான பொருளை அறியுங்க. உடலின் உறுப்பு என்ன சொல்லுவோம்? ஆன்சர் சொல்லுங்க. தலை எப்படி கொடுத்துருக்காங்க? இந்த தலை தான் உடலின் உறுப்பு, ஹெட்டு. சரிங்களா? அப்போ பாருங்கள், ஒளி பொருள் வேறுபாடு சரியான பொருள் கேட்குங்க. அறிவு பகுதி. அறிவுனால என்ன நம்மளுக்கு தெரியும்? இது கலைன்னா என்னது? மூங்கில். இந்த கலைனா தான் இது ஆயக்கலைகள், அறிவு பகுதி, இப்படி எல்லாத்துலேயும் வருது. சரிங்களா? அப்போ ஒரு பொருள் தரும் பல சொற்கள் சரிங்களா? அதுக்கு பல தவறானது. சரிங்களா? ஈயில் வந்து தவறானது எதுன்னு கேட்காங்க. அப்போ பாருங்களேன், ஆன்சர் சொல்லுங்கள். 18ஆம் கொஸ்டின். சூப்பர். அப்போ பாருங்களேன், இன்னும் ஒரு உயிரெழுத்து. சரிங்களா? வந்து ஒரு உயிரெழுத்து தான். இன்னும் பறக்குது ஒரு பறவை, ஒரு நம்ம பூச்சி நம்ம இப்போ பார்த்துப்போம் அது. சரிங்களா? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னது? ஈதல். ஈனா அணிகலன். சரிங்களா? அதுவும் சரிதான். அப்போ சரிங்க, இங்கே அணிகலன் கிடையாது. இங்கே ஈனா என்னது? கொடுத்தல். சரிங்களா? பகிர்ந்து கொடுத்தல். நம்ம சொல்லுவோங்களா? அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஈதல், கொடுத்தல், பகிர்ந்து கொடுத்தல். அப்போ அதுவும் கரெக்டு தான். அப்போ ஆன்சர் என்னது நம்மளுக்கு? சரியான ஆன்சர் ஈனா அணிகலன்னு கிடையாது. சரிங்களா? தவறானது சி. அது பாருங்க, ஒரு பொழுது பல சொல்ல வடு, மூசு, சரிங்களா, குறும்பை, கச்சல் இதெல்லாம் எதனை குறிக்குன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் என்னதை குறிக்கும்? பிஞ்சி வகையை குறிக்கும். 20ஆம் கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க. வயல். ஒரு பொருள்தான் பல சொல் கேட்காங்க. வயல்னா உங்களுக்கு தெரியும். செய்னா வயல், சொல்லு பொருள் படி. பலனம்னாலும் வயல். அப்போ ஆன்சர் என்னது? ஏ. சரிங்களா? கேட்டான் என்ற வேர்ச்சொல்லின் வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு ஆன்சர் என்ன வரும்? கேள். சரிங்களா? பாடு இன்னும் வேர்ச்சொல். இதெல்லாம் லேட்டாக டக்குன்னு சொல்லிட்டே போகலாம். சரிங்களா? நீங்கள் வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணையில் நீங்கள் பார்த்து நிப்பாட்டி வச்சு ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி பாருங்கள். சரிங்களா? நான் ஸ்பீடாக தான் சொல்லுவேன். சரிங்களா? பாடு என்ன வேறு சொல்லி தொழில் பேர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், பாடுதல். பாடுவான். சரிங்களா? இது வந்து பார்த்தா என்னது? ஒரு வினையாளன் பெயர். பாடு நான், இது ஒரு பார்த்தா ஒரு வினை முட்டு. சரிங்களா? அது பாருங்கள், பார் இன்னும் வேறு சொல்லி பேரச்ச வடிவம் கேட்கான். பார்த்த, இதான் பேரச்ச வடிவம். சரிங்களா? பார்த்தது, பார்த்து, சரிங்களா, பார்த்தான். இதெல்லாம் வந்து பார்த்தா இந்த வினையச்சம் அப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? படி என்னும் சொல்லி தொழில் பேர் கேட்டுருக்காங்க. பாருங்கள், படித்தல், இதுதான் தொழில் பேர். சரிங்களா? மீதி படித்தான் வினைமுற்று, படிப்பால் வினைமுற்று, எல்லாம் வினைமுற்று தான். சரிங்களா? மைக்ரேஷன். சரிங்களா? மிக்ரேஷன். சரிங்களா? அதனால் என்ன வரும்? நகர்தல். சரிங்களா? மைக்ரேஷன். அகரவரிசை கேட்டுருக்காங்க. நான் தான் ஃபஸ்ட்டு வரணும். நான் வரிசை தான் கொடுத்துருக்காங்க. நான் பாருங்கள், நாக்கு, நைடதம், நொய்யல், நோன்பு. சரிங்களா? அதெல்லாம் அகரவரிசையில் சா கொடுத்துருக்காங்க. சாலை வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு சா தான் வரும். சு, சை, சோலை. அப்போ ஆன்சர் சி. அதை பாருங்கள். 22ஆம் கொஸ்டின். ஆடுவரின் கரக செம்பின் தலையில் நன்கு படிமுடியாக உட்புறமாக தட்டி அடிபாகத்தை செய்கின்றன. அப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ 4 வாசி மாதிரி ஆன்சர் எடுக்க போகிறோம். நன்கு படிமுடி ஆடுபவரின் தலையில் உட்புறமாக தட்டி கரக செம்பின் அடிபாகத்தை செய்கின்றன. ஏ கொடுத்துருக்காங்க. பி, கரக செம்பின் உட்புறமாக தட்டி அடிபாகத்தை ஆடுபவரின் தலையில் நன்கு படிமுடி செய்கின்றன. சி, ஆடுபவரின் தலையில் நன்கு படிமுடி உட்புறமாக தட்டி கரக செம்பின் அடிபாகத்தை செய்கின்றன. டியை பாருங்கள், கரக செம்பின் அடிபாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி செய்கின்றன. இது நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். இல்லைனா உங்களுக்கு குழப்பம். ஆனால் வந்து பார்த்தா நம்ம ஈஸியாக எடுக்கலாம். பாருங்கள், ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி உட்புறமாக தட்டி கரக செம்பினை அடிபாகத்தை செய்கின்றனர். அப்படி சொன்னால் எது சரியாக இருக்குது? அது சரியாக இருக்கா? இல்லைனா கரக செம்பின் அடிபாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படியாக செய்கின்றன. அப்போ என்னது கரெக்டாக இருக்குது? இங்கிலீஷ் மீடியம் புதுசாக படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்.
இந்த இதெல்லாம் சரிங்களா. அப்போது கரக செம்பின் அடிபாகத்தை நல்லா உட்புறமாக தட்டி என்ன செய்வாங்களாம், ஆடுபவரோட தலையில் நன்கு படிமுடி செய்வாராம். ஆடுபவர் தலையில் நன்கு படிமுடி உட்புறமாக தட்டி, ஆடுபவரின் தலையில் நன்கு படிமுடி உட்புறமாக தட்டுவாங்க, அவங்களோட தலையை தட்டுவாங்க. அப்போ இது கிடையாது, அதை வச்சு எடுக்கலாம் சரிங்களா. எடுக்கலாம் ஈஸியாக. அதை பாருங்கள், சொற்கள் ஒழுங்குபடுத்துக. ஆட்சிக்கு அரசின் அரங்கூறும் துணை புரிந்தன அறநெறி மன்றங்கள். அப்போ பாருங்கள், அரசின் ஆட்சிக்கு அரங்கூறும் அறநெறி மன்றங்கள் துணை புரிந்தன சரிங்களா. அப்போ என்ன வரும், அது வருமா, இல்லை அரங்கூறும் மன்றங்கள் அரசின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தனவா சரிங்களா. அப்போது அரங்கூறும், அதாவது அரங்கூர் மன்றம்னு ஒரு மன்றம் இருந்துச்சான். அது என்ன செஞ்சுதான், அரசனின் அறநெறி சரியான ஆட்சிக்கு துணை புரிந்ததான். அது கரெக்டாக, இல்லை அரசனின் ஆட்சிக்கு அரங்கூறும் அறநெறி மன்றங்கள் சரிங்களா. அப்போ உங்களுக்கு தெரியணும், அரங்கூறும் மன்றமா அறநெறி மன்றமா அப்படின்னு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் போட முடியும். அப்போ ஆன்சர் என்னது, ஏ தான் சரியான ஆன்சர். அப்போதான் பாருங்கள், சொற்கள் ஒழுங்குபடுத்துக. பறிக்கப்பட்ட பறந்து நின்ற என் மனம் மலரை போல மரக்கிலிருந்து பாடுகிறதுங்காங்க. இது தேம்பாவணியில் இருக்குமா, அந்த பாட்டு தான். எல்லாமே இது 10th உள்ளது தான் கேட்டுக்கோங்க சரிங்களா. இதுவும் 10th அறம் சரிங்களா, சங்கலிக்கத்தில் அறம் அந்த பாடத்தில் உள்ளது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கு சரிங்களா. ஆடு பெண் கரக செம்பு கலைகள் பாடம். ஸோ அது வந்து நீங்கள் 6 to 10th ஏன் இதுதான் நல்லா படிக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு தான் சரிங்களா. குழப்பம் செய்யும் புதுசாக படிக்கிறவங்களுக்கு. அப்போ பாருங்கள், இது தேம்பாவணியில் எப்படி, என் மனம் பறந்து நின்ற மரக்கிலிருந்து பறிக்கப்பட்ட, அதாவது பறந்து அவன் அதான் ஃபஸ்ட்டு எழுவாய் சொல்லுது, என் மனம் எப்படி இருக்கான், பறந்து நின்ற மரக்கிளை இருக்குல்ல, அதுலேருந்து பறிக்கப்பட்ட மழை போல் வாடுது அப்படின்னு ஏ தான் சரியான ஆன்சர் சரிங்களா. அதை பாருங்கள். 31 விடை வகைகள். பள்ளிக்கூடம் எங்கு உள்ளது என்ற வினாவுக்கு வலப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு வந்து பார்த்தா சுட்டு தான். அப்போ என்னது, சுட்டு விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும். அப்போ என்னது, அதுக்கு இனமான ஒரு விடையை சொல்லணும்ல, இது இனமொழி விடை. அதை பாருங்கள். காமராச நகர் எங்கே இருக்கிறது என்ற வினாவுக்கு இந்த வழியாக செல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவது சுட்டு விடை. அதை பாருங்கள். பாரத ஸ்டேட் வங்கி விடை கற்ற வினா, வங்கியின் உரையாடும் மென்பொருள் இலா. அப்போது பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் என்ன, இல்லைன்னா பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் எது, இல்லை உரையாடும் மென்பொருள் இல்லாத பாரத ஸ்டேட் வங்கி எதற்காக பயன்படுது, எது வரும், பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் எது, அதுதான் என்னது, உலா அப்படின்னா ஆன்சர் ஏ தான் சரியான ஆன்சர். 35 கொஸ்டின் பாருங்கள். விடை கற்ற வினா, பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்து ஏறி பள்ளிக்கு சென்றாள். பூங்கொடி பள்ளிக்கு யாருடன் சென்றால் அது என்னாகும், தன் தோழியுடன் அப்படின்னு வரும் ஆன்சரு. பூங்கோடி பள்ளிக்கு எப்படி சென்றால்னா அதான் பாருங்கள், எப்படிங்கிற எல்லாமே வந்துடும். பூங்கோடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள் அப்படின்னு. எத்தனை பேர்லாம் கிடையாது அதில், இல்லை எப்பொழுதுனா காலையில் சென்றால், திங்கட்கிழமை காலையில் அப்படி சொல்லுவோம். ஆனால் ரெண்டுமே ஆன்சர் வர மாதிரி எப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா எல்லாமே வந்துடும் ஆன்சர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, இந்த 3 விடை என்ன சொல்லுவாங்க, வெளிப்படை விடைன்னு சொல்லுவோம் சரிங்களா. அதில் குமரன் ஓவியம் வரைந்தான், இது என்ன தொடர்ன்னு கேட்டிருக்காங்க, செய்வினியா செயற்பாட்டு வினையாக கேட்டிருக்காங்க சரிங்களா. குமரன் ஓவியம் வரைஞ்சான், இது தன்வினைன்னு சொல்லுவீங்க இல்லை செய்வினை சொல்லுவீங்க, அப்போ செய்வினைன்னு எடுத்துடலாம் சரிங்களா. ஆனால் இது செய்வினை தான் சரிங்களா, தன்வினை கிடையாது. ஏன்னா தனக்கே முழு பயன் கிடைக்கல எழுவாய்க்கு, அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது செய்வினை தான். 38 கொஸ்டின் பாருங்கள். பிறவினை சுற்றோடைய கண்டறிகன்னு இருக்காங்க, பிறவினை கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ பாருங்கள், திருந்த செய்தானா திருந்துவானா எது வரும் ஆன்சர் சொல்லுங்கள். சூப்பர் ஆன்சர், கபிலனை திருந்த செய்தான். அதை பாருங்கள். வாக்கிய அமைப்பினை கண்டறிக்க. தமிழ் பற்று தமிழஞ்சர்கள் வளர்க்கப்பட்டது, படுபட்டதுனால எனது செய்யப்பட்ட வினைன்னு எடுத்துடலாம். இடி விழுந்த மரம் போல, இந்த ஓமை கூறுவது என்னது, துன்பம் தான், இடி விழுந்த மாதிரி துன்பம் அப்படிங்காங்க. அதை பாருங்க. எம்பளம்னா சின்னமாக, டெரிட்டரின்னு என்னது நிலப்பகுதி. அலுவல் சார்ந்த கலைச்சொல் கேட்டிருக்காங்க, அலுவல் சார்ந்த கலைச்சொல் கோனிகேஷன் கட்டு குமிழிகள் தான் இரிகேஷன், இது கரெக்ட் தான். வீடியோ கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் என்ன கேட்டிருக்காங்க, அலுவலம் சார்ந்து பயன்படுத்துவது வீடியோ கான்ஃபரன்ஸ் மட்டும்தான். கடைக்கு போக என்ற வினாவிற்கு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும், அது வினா எதிர் வினாதல். வினா எதிர் வினாதலா எழுதுக்கு போவேன்னு கேட்டிருக்காங்க, போக மாட்டேன், அதுக்கு மறுத்து கூறுவது தான் இது மறைவிடை. 45 கொஸ்டின் பாருங்கள். பிளாக் போர்டு
கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னது, கரும்பலகையா பலகையா வருமா? கரும்பலகை. கோல்டு பிஸ்கட் தங்க கட்டி காட்டு தான். யூஸ்னால் பயன்படுத்துகிறது தான். ரிப்பீட்னா மிகுதியாக காட்டு தான். ஈக்குவலாக சமமாக கிடையாது. சரிங்களா? ரிப்பீட் மிகுதியாக, ஈக்குவல்னால் சமமாக கிடையாது, ஈக்குவலாக. சரிங்களா? நிலையாக. சரிங்களா? அடால்ட்ரேஷன் அப்படின்னது கலப்படம். சரிங்களா? தஞ்சாவூர் தஞ்சை, திருநெல்வேலி நெல்லை, மயிலாடுதுறை. சரிங்களா? மயிலை, புதுக்கோட்டை புதுகைன்னு இருக்காங்க. சரிங்களா? மயிலாடுதுறை மயிலை கிடையாது, மயிலாப்பூர் தான் மயிலை. மயிலாடுதுறைக்கு என்ன வரும்னா, அப்போ ஆன்சர் வந்து பார்த்தா சி. மயிலாடுதுறைக்கு வந்து பார்த்தோன்னா மயூரம், இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா அதே மயூரம் அதேமாதிரி தான் வரும். சரிங்களா? அதான் மயூரம் வேதநாயகி பிள்ளைன்னு இருக்கும். சரிங்களா? மறு சொல்ல சரியானது கிடைக்குங்க. சைதாப்பேட்டை சைதை கட்டு தான். கும்பகோணம் கும்ப கிடையாது, குடந்தை. மயிலாப்பூர் மயிலை கட்டு தான். திருநெல்வேலி நெல்லை கட்டு தான். அப்போ வந்து பார்த்தோன்னா 1 3 4 சரியான இதுதான் கிடைக்குங்க. 1 3 4 சி. சைதாப்பேட்டை சைதை, புதுக்கோட்டை புதுகை, புதுவை, நாகைப்பட்டினத்து நாகை. அப்போ ஆன்சர் என்ன வரணும்? 1 3 4 சி. பாருங்க, 4 2 3 1. அப்போ ஆன்சர் ஏ. 51 கொஸ்டின். சரிங்களா? நிறுத்தக்குறி கேட்குங்க. சரியானது. கூட்டத்தின் தலைவர் வந்து சக்தி இவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் அப்படின்னு ஒரு நேர்கூற்றா இருக்குது என்று அறிவித்தார் அப்படின்னு நேர்கூற்றா இருக்குது. அந்த நேர்கூட்டிலே ஒன்று வந்து பார்த்தா ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு தலைப்பை சொல்லையில் வந்து பார்த்தோன்னா அது ஒற்றைமையில் குறி வருமா? அப்போ வந்து பார்த்தோன்னா இது கிடையாது, இது கிடையாது, இது ரெண்டில் இதை தான். சரிங்களா? அப்போ இது நேர்கூற்று. அப்போ நேர்கூற்று இங்கே வரல, இது இங்கே தான் வந்திருக்கு. அப்போ என்னது ஆன்சர்? சரியான ஆன்சர் சி. இது ஈஸியான கொஸ்டின் தான். அதை பாருங்கள், சரியான நிறுத்தக்குறி அமைந்து தொடர்பு இருக்காங்க. சரிதான். வெண்பாவில் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். அது மன்னர்கள் பேரில் குறிப்பிடணும். சேர சோழ பாண்டியர் என பொதுவாக பாடுகிறது தான். அப்போ வெண்பாவில் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம் எனது அரைப்புள்ளி. அதை மன்னர் பேரில் குறிப்பிடணும். சேர சோழ பாண்டியர் என பொதுவாக பயன்படுது. அப்போ ஆன்சர் என்னது பி தான் சரியான ஆன்சர். சரியாக நிறுத்தக்கூடியவங்க. நல்லவே வெல்லும் தீயவை தோற்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதிராக இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அரைப்புள்ளி யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? பேச்சுவழக்கு எழுத்துவழக்கு. பின்னோட்டில் எழுத்துவழக்கில் அமைந்துள்ள சொல்லு கேட்குங்க. எழுத்துவழக்கில் இருக்கும் அப்போ சொல். சரிங்களா? சொல்கிறாலும் பேச்சுவழக்கு சொல்லிக்குன்னு சொல்லலாம். எழுத்துவழக்கில் அமையாத சொல் கேட்குங்க. அப்போ வந்து பேச்சுவழக்கில் அமைந்திருக்கலாம். படித்தான் அது வருமா? இல்லைன்னா வருக இது வருமா? இல்லை குந்திக்க வருமா? அப்போ செல்க வருமா? நல்லா பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னா எழுத்து வழக்கில் அமையாத சொல் தான் கேட்டிருக்கான். அப்போ பாருங்கள், செல்க எழுத்து வழக்கு தான், வருக எழுத்து வழக்கு, படித்தான் எழுத்து வழக்கு. ஆனால் குந்திக்க என்பது இது பேச்சு வழக்கு. அதுதான் சரியான சார். சரியான எழுத்து வழக்கு தொடனே. நேற்று நீ வந்தியா அப்படியா எழுத்து வழக்கு கிடையாது. நேற்று அவன் வருவானா? நேற்று நீ வருவாயா? நேற்று நீ வருவாயில்லை, நாளை நீ வருவாயா தான் கேட்கான். நேற்று நீ வந்தாயா? நேற்று அவன் வருவானா இல்லை, நேற்று அவன் வந்தானான்னு கேட்கணும். அப்போ பாருங்கள், நேற்று நீ வந்தாயா அதுதான் சரியானதாக இருக்குது. சரிங்களா? சிங்கம் என்ன செய்யும்? சிங்கம் குருளை, புலி பரல். சரிங்களா? பசு என்னது? கன்று. அடுத்த பாருங்கள், 59வது கொஸ்டின். சொற்கள் இருந்து புதிய சொல் உருவாக்கு. சுவர் கேட்காங்க. சுவர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? சுவர் பாருங்கள், சுவர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுனான்னு சொல்லக்கூடாது, எழுப்புனாங்க. ஏன்னா அப்படி மேலே நிற்கி தானே அப்படி நம்ம சொல்லுவாங்க. அதனால் எழுப்பினான்னு தான் வரும். ஏன்னா மேலே நிற்கே தானே போவோம், எந்திரிச்சிட்டே எந்திரிக்கிற மாதிரி தான் எந்திரிக்கும். அதனால் வந்து பார்த்தா இது எழுப்பினான்னு தான் சொல்லணும். சரிங்களா? கட்டினான்னு சொல்லக்கூடாது. பொருத்தமான காலத்தில் கேள்விக்குங்க. நான் வந்தேன்னு இருக்குது. சரிங்களா? இறந்த காலம். கவிதை இயற்றினாள், இது இறந்த காலம், இது கரெக்டாக தான் இருக்குது. சரிங்களா? மேடையில் பேசுவேன், இவ்வு இருக்குது, இது நிகழ்காலம் கிடையாது, எதிர்காலத்தில். சரிங்களா? பெய்தது, இது இறந்த காலத்தில் வரணும். ஸோ வந்து ஆன்சர் பி தான் சரியாக இருக்குது. நிகழ்காலத்தை குறிப்பதுன்னு கேட்டுங்க. நடந்தால் இறந்த காலம், நடந்திருந்தால். சரிங்களா? அதுவும் இறந்த காலம். நடந்தது இறந்த காலம். நடக்கிறது கிறுகின்று வந்திருக்கு. ஸோ நிகழ்காலம். 62வது கொஸ்டின். சிரி என்ன வேறு சொல்லி எதிர்காலம் கேட்காங்க. அப்போ பாருங்கள், சிரித்தால் இறந்த காலம், சிரிப்பால் இவ்வு இக்கு, இப்பு இவ்வு இருந்தாலே எனக்கு எதிர்காலமாக ஆகிரும். சரிங்களா? சிரிக்கிறாள் நிகழ்காலம், சிரிக்கவில்லை வந்து பார்த்தீங்கன்னா அது மறைமுகமாக இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து
எதிர்காலத்துக்கு எடுக்குங்க சிரிப்பால். அதுபோக நிலைப்பு கோயில் எது எங்கு உள்ளது? அறநெறிச்சாரம் பாடல் எழுதியவர் யார்? சரிங்களா? தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை என்ன செய்யணும்? செய்யக்கூடாதவை யாவை அப்படிங்கணும். அடுத்த ஆரம்பிச்சுவார். மீனாட்சி சுந்தரன் நல்ல தமிழில் பேசி விளங்கும் திறமை பெற்றிருந்தார். டேஸ் அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதனே மிகவும் விரும்பினார்கள். அது ஆகையால் அதுபோல கிடையாது. ஆகையால் இல்லை மற்றும் அவை போலையா? ஆகையால் அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள் அப்படின்னு சொல்ல வேணும். அதை பாருங்கள். சரியான இணைப்பு சொல் கேட்டுக்கோங்க. மாபெரும் புத்தக கண்காட்சி காமராஜர் அரங்கத்தில் நடைபெறுகிறது. புத்தக கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது? சரிங்களா? அதுதான் சரியான கேள்வி. அதை பாருங்கள். இணைப்பு சொல் கேட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஓமை அணியில் தான் கேட்டுக்கோங்க. சரிங்களா? திருக்குறள் மேக்ஸிமம் இப்படி தான் அணி தான் இருக்குது. பண்பிலான் பெற்ற பெருஞ்சொல் நண்பால் கலந்தீமல் திருந்தற்று அற்று வந்திருக்கு. அப்போ அதுபோல். சரிங்களா? தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் தெரிந்துவிடும். அதுபோல நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனின்றி அழியும் சொல்லியிருக்காங்க. ஆக்குதல் என்னது? ஒன்று செய்தல், இன்னொன்று சமைத்தல். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். 70வது கொஸ்டின். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் போட முடியும். அதுக்கு தான் நம்ம 6 to 10 நல்லா படிங்கன்னு சொல்கிறோம். சரிங்களா? எல்லாமே ஆன்சர் வர மாதிரி இருக்கும். ஏணி சாத்திய மதலை, இரவில் மாட்டிய மதலை, வானம் ஊன்றிய மதலை, காணம் பாடிய மதலை. படித்தவங்களும் தெரியும், படிக்காதவங்களுக்கு தெரியாது. நியூ ஸ்டூடெண்ட் இருக்கலாம். ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த பாட்டு படித்தவங்களும் தெரியும். வானம் ஊன்றிய மதலை போல்னு அது தெரியும். சரிங்களா? தனதுன்னு ஒருமை. அப்போ பாருங்கள். தலைவர்னால் அது மரியாதை நிமித்தமாக தமதுன்னு தான் வரணும். மாணவன் தான் கரெக்டு. அப்போ மாணவன் தனதுன்னு வரணும். சரிங்களா? மாடுகள் இன்னும் பன்மையில் இருக்குது, தப்பு. தலைவரும் மரியாதை நிமித்தமாக வரும். அப்போ என்ன ஆன்சர் பி. அதை பாருங்கள். சால, தவ, உரு, அணி, கூர், களி இந்த 6 சொற்களும் ஒரே பொருளை தரும். எதுனா மிகுதி அப்படின்னு ஒரு பொருளை தான் தரும். இது பாருங்கள். ஒரு பொருளுக்கு 2 சொற்கள் உள்ளனவாம். ஒன்று என்னது? ஓங்கு. இன்னொன்று என்னது? உயரா, இல்லைன்னா மலை உயரா அப்படின்னு கேட்காங்க. அப்போ என்ன ஒரு ஆன்சர் சொல்லுங்கள். சூப்பர். ஒன்று உயர், இன்னொன்று ஓங்கு அப்படின்னு வரும். சரிங்களா? நகை என்னும் சொல் தரும் 2 பொருள் கேட்காங்க. நகைனா பார்த்தீங்கன்னா 2 வேறு பொருள். ஒன்று சிரிப்பு, இன்னொன்று அணிகலன். அணிகலன் வேறு, சிரிப்பு வேறு. சரிங்களா? அப்போ ஆன்சர் சரி. அதை பாரி, பரி குறிநீரில் கேட்டுக்கோங்க. சரிங்களா? பரினா குதிரை, பாரினா என்னது? வள்ளலில் ஒருவர். சரிங்களா? அது போல மாலுமிகள் கோள்களின் நிலையை வைத்து புயல், மழை போன்றவை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பல்களில் செலுத்தினாராம். மாலுமிகளின் அனுபவ அறிவு தான் கப்பலை செலுத்த உதவியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அவங்களோட அந்த அறிவு தான் கப்பலை செலுத்தினது கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா காரணம் தவறாக இருக்குது. சரிங்களா? ஹோமோகிராஃப். சரிங்களா? ஹோமோகிராஃப்னா என்ன வரும்? ஒப்ப எழுத்து. ஆன்சர் பி. காஸ்மிக் ரைஸ்னா என்னது? விண்வெளி கதிர்கள். அல்ட்ரா வயலட் அதுனா என்னது? அல்ட்ரா வயலட் ரைஸ்னால் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? கலைச்சொல். நூல்னால் என்னென்னு கேட்டுக்கோங்க. சரிங்களா? த்ரெட் அதான் இது நூல். சரிங்களா? அதை பாருங்கள். யாண்டு என்னும் சொல்லின் பொருள் எது? யாண்டுனா என்னது? எங்கே. சரிங்களா? எங்கே உள்ளால் உன் மகன். சரிங்களா? பெற்றெடுத்த வயிறோ இங்கு விழும்போது அவன் எங்கே சென்றான் அப்படின்னு கேட்குறது. அதான் சொல் பொருள் கேட்டுங்க. ஈன்றுன்னு என்னது? பெற்று. கொம்புன்னு என்னது? கிளை. அதிமதுரம் என்னது? மிகுந்த சுவை. குரங்குன்னு என்னது? கவி. அப்போ என்ன ஆன்சர் என்ன வரும்? 4, 1, 2, 3. சரிங்களா? சி. அதை பாருங்கள். தகுந்த சொல்லி தேர்ந்தெடுத்து எழுதணும். வீட்டு பயன்பாடுகளுக்காக பொருட்கள் வாங்குபவர் யார்? நுகர்வோர். அப்போ பாருங்கள். என்ன வரணும்? நிறை. சரிங்களா? ஆட்டு மந்தை இல்லைன்னா ஆட்டு மந்தை. ஒளி என்னது? கல். குவியல். ஒளி. சரிங்களா? ஒளிக்கற்றை. ஸோ என்ன வரும் ஆன்சரு? 4, 3, 2, 1 பி. அதை பாருங்கள். கட்டளை தொடர் கண்டறியுமா? பூக்களை பறிக்காதீன்னு சொல்லுறது தான் கட்டளை தொடர். ஆழத்து மேலே குவலை, குளத்துலவும் வால் நெடிய குரங்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா பொருட்கோள். என்ன பொருட்கோளுங்க? கொண்டு கூட்டு பொருட்கோள். சரிங்களா? 86 கொஸ்டின். விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகம் மலரும் மேலோர் போல அப்படின்னு விருந்து பற்றி கூறு நூல் பார்த்தீங்கன்னா என்ன நூல்னா கலிங்கத்து பண்ணி தான் விருந்து பற்றி இந்த பாட்டை சொல்லியிருக்கோம். சரிங்களா? கம்பரும் ஒரு பாட்டு சொல்லிப்பார், இவரும் சொல்லிப்பார். அது ஒரு எது கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணும். உயிரெழுத்து முன்னாடி ஒரு கிடையாது, உயிரெழுத்து முன்னாடி இதுவும் கிடையாது. அப்பவும் பாருங்கள் இது கரெக்டாக இருக்குது. அதை பார்த்தா மெய்யெழுத்து முன்னாடி ஒரு வந்துருக்கணும். அப்போ ஆன்சர் சி. அதை பாருங்கள். சரியான தொடர் கேட்டாங்க. சரிங்களா? அருந்து மறுமருந்தான உணவை தமிழ் மக்கள் அறிந்தவர்.
நம் தமிழ் மக்கள் அருமருந்தென அருந்தும் உணவை அறிந்தவர். அருந்தும் உணவை அருமருந்தென அறிந்தவர் நம் தமிழ் மக்கள். அப்போ அந்த ஆன்சர் வாட்ஸ் ரீட் பண்ணாலே கண்டிப்பாக ஆன்சர். அது வருமா இல்லைன்னா இது வருமா இல்லை இது வருமா சொல்லுங்கள், என்ன வரும் ஆன்சர்? நம் தமிழ் மக்கள். அப்போ வந்து எழுவாய் நம் தமிழ் மக்கள் அருமருந்தென அருந்தும் உணவே அறிந்தவர். அப்படி இது வருமா? ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா? இதுவான்னு. இப்போ பாருங்கள், இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா அருந்தும் உணவை அருமருந்தென அறிந்தவர் நம் தமிழ் மக்கள் அப்படின்னா ஆன்சர் சி தான் வரணும். ஆனால் இவங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பின்னு கொடுத்துருப்பாங்க. இது எங்கே இருக்குன்னு கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா புக் ப்ரூஃப் காமிச்சிருந்தேன் சரிங்களா? எல்லாத்துக்கும் எங்கெங்கே புக் ப்ரூஃப் தெரியும், ஆனால் நான் காமிக்க மாட்டேன். சரி, இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள், நுழைய முன்னுக்கு அப்புறம் மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியதற்றது போற்றி ஊனின் அப்படின்னு அதுவும் என்றால் திருவிழா அருந்தும் உணவே அருமருந்தென அறிந்தவர் நம் தமிழ் மக்கள் அப்படின்னு இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன வரணும்? ஆன்சர் சி தான் வரணும் சரிங்களா? ஆனால் தப்பாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா? ஆன்சர் கீழே தப்பாக கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம மாற்றிக்கலாம் சரிங்களா? அதை பாருங்கள், இது கிடையாது ஒரு புத்தகம் கரெக்டு சரிங்களா? அதை பாருங்க, வாரணம்னா யானை, சூரன்னா வீரன், பரினா குதிரை, கமுகுனா பாக்கு. அப்போ வந்து பார்த்தா என்ன ஆகும்? 4 3 2 1 சரிங்களா? 4 3 2 1 என்னது? டி. சரியான சொல்லையும் பொருளையும் தேர்ந்தெடு சரிங்களா? வறுக்கின பலாப்பழம், அல்லன்னா சேர்க்கட்டு தான், புல்லுனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாவரம் கிடையாது, பறவை வரணும், மடிவுனா சோம்பல் வரணும், அல்லல் மட்டும் சேர்க்கட்டு, கழனின்னா என்னது? வயல், சமர்னா போர், களம்னா கப்பல் அப்படி வைக்கலாமா? ஆலினா கடல் சரிங்களா? களம்னா கப்பல். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 4 3 1 2 பி சரிங்களா? 93 ஆப்ஷன் பாருங்கள். ஈஸ்ட்மேன் என்பார் சரிங்களா? ஈஸ்ட்மேன் என்பார் படச்சொல் தயாரிக்கும் முறையே இது கண்டுபிடித்தன கிடையாது, கண்டுபிடித்தார், கண்டுபிடித்தனர், கண்டுபிடித்ததும் கிடையாது. அப்போ அது பிடித்தனரா கண்டுபிடித்தாரா? பிடித்தனர்னீங்கன்னா அது இப்போ மரியாதை நிமித்தமாக வராது. அப்போ அவர் மரியாதை நிமித்தமாக இது பிடித்தனர் அப்படின்னா என்ன ஆயிரும்னா அரு வந்திருக்கு, அரு வந்தால் பன்மையாயிரும், பிடித்தார். அதுதான் இது சரியான இது சரிங்களா? மரங்கள்னு பன்மையில் இருக்குது, அனைத்தும் இது வளர்ந்தன கரெக்டு, வளர்ந்தது கிடையாது, மரம் அனைத்தும் வளர்ந்ததுன்னு வரணும். ஸோ வந்து ஆன்சர் கரெக்டானது ஏ தான் கரெக்டாக இருக்குது சரிங்களா? 95 விஷயம் பாருங்கள், காட்டு விலங்குகள்னு பன்மை. அப்போ தொடங்கியது கிடையாது, தொடங்கின சரிங்களா? இதுதான் கரெக்டு. அதில் பாருங்கள், ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க, அந்த பத்தி கொடுத்துட்டு நம்ம ரீட் பண்ணி ஆன்சர் எடுக்க போகிறோமா? முத்துராமலிங்க இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார். மேடையில் அவர் ஆற்றிய வீர உரை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீர் கொண்டு எழுந்தினாராம். அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பல முறை அவரை கைது செய்தது. பாருங்கள், இதில் கூட அதனால் இருக்குது, அதனால். ஸோ வந்து பார்த்தா அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பல முறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. அது கூட இணைப்புச்சொல் கேட்கலாம். அப்படி தான் படிக்கல வந்து பார்த்தா இணைப்புச்சொல் ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குன்னா 6 to 10th வரைக்கும் படித்து வச்சுருங்க சரிங்களா? கான்செப்ட் தெரிஞ்சாலும் இதில் வந்து பார்த்தோன்னா ஆகையால் அச்சமடைந்த ஆங்கில அரசு அது வராது, அதனால் தான் அங்கே யூஸ் பண்ண முடியும் சரிங்களா? மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது. வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பாலகங்காதர திலகர். அவரை போல தென்னாட்டில் அந்த சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர் முத்துராமலிங்கர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் தான் விடுதலை வேட்கையை அறிந்து திருவிக கல்யாண சுந்தரன் தேசிய காத்த செம்மல் என்று பாராட்டியுள்ளார். வங்கசிங்கம் என்று போட்டப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடன் நெருங்கி தொடர்பு கொண்டிருந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ விடுதலை போட்டு பங்கேற்றவர் முத்துராமலிங்கர். அவர் உரையை கேட்ட ஆங்கில அரசு செய்த செயல் இணைந்து சிறையில் அடைச்சது. மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட சட்டம் என்னதுன்னா வாய்ப்பூட்டு சட்டம் சரிங்களா? தேசிய காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவிக முத்துராமலிங்க தேவரை பாராட்டினார். வங்கசிங்கம் என்று பாராட்டப்பட்டவர் யார்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம 100 கொஸ்டின் பார்த்துருக்கோம் சரிங்களா? இது வரைக்கும் நம்ம வந்து 10 செட்டு பார்த்து 11 செட்டு பார்த்துட்டோம் சரிங்களா? அதாவது 1101 கொஸ்டின் பார்த்துட்டோம். இது வரைக்கும் நான் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா 1 to 8 செட்டு வரைக்கும், அதாவது 800 கொஸ்டின் குரூப்பில் நான் அனுப்பிட்டேன் சரிங்களா? இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 200 கொஸ்டின் அனுப்பிடுவேன். மொத்தம் 1000 கொஸ்டின், நாளைக்கு 1000 கொஸ்டின் அனுப்பிடுவேன் சரிங்களா மொத்தமாக. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட்டையும் நீங்கள் போட்டு பழகுங்க. நீங்களே அந்த பிடிஎஃப்னால் எடுத்து பாருங்கள், ஆன்சர் இல்லைன்னா இங்கே வந்து பாருங்கள் சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். ப்ராக்டிஸ் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அதனால் எவ்வளோ மோர் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ இது உங்களுக்கு எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா? நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இலக்கணத்துக்குலாம் சரியாகும். இல்லைனா இலக்கணத்துக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபுல் மார்க் போட முடியாது சரிங்களா?
சும்மா வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா டெஸ்ட் வச்சு வேறு மாதிரி வைக்காங்க. அந்த மாதிரிலாம் வைக்க மாட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ் படி தான் இருக்கும். ஏன்னா வந்து சிலபஸில் நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸ் தலைப்பு போட்டு அவங்க மட்டும் எடுத்துகிட்டு விட்டுருவாங்க. அதனால சிலபஸ் படி தான் படிக்கணும் வச்சுக்கோங்களேன். சிலபஸ் படி படிங்க. 6 to 10th யூனிட் புக் மட்டும் புக் வைஸாக நல்லா ஒரு தடவை ரீட் பண்ணிடுங்க. படிக்கானா ரீட் பண்ணிடுங்க சரிங்களா. தேங்க்யூப்பா, நன்றி.